கட்டியால் 8 கட்டி செட்டியார் சென்ற பின்பு சிறு பிள்ளை 3 பேர் அப்படின்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 வரி வரும், அது எனக்கு தெரியல. ஆனால் அதனோட விடுவிக்கிறது இதுதான். அவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்க, அது எப்படி எத்தனை கால் கட்டி, எத்தனை அரை கட்டி, எத்தனை முக்கால் கட்டி, அதுதான். இப்படி தான் முக்கால் கால் 2 அரை ஒருத்தனுக்கு, முக்கால் கால் ஒருத்தனுக்கு, 4 கால் ஒருத்தனுக்கு. ஓகேவா? அப்படி பிரிச்சுட்டாங்க அந்த தங்க கட்டியை. எப்படி இல்லை? அப்போல்லாம் இந்த மாதிரி பாட்டில் தான் விடுகதை போடுவாங்க, கணக்கு சொல்லுவாங்க. நம்ம இதை விடுவிக்கணும். ஒரு செட்டியார் 3 பிள்ளைங்க அவருக்கு சில தங்க கட்டிகளை உயில் எழுதி வச்சிடறாரு பிள்ளைங்களுக்கு. அது ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இதில் அவர் எழுதி வச்சிருப்பார் உயில். பிள்ளைங்க இந்த தங்க கட்டியை ஒரு 8 கட்டி இருக்குது, இந்த தங்க கட்டியை அழகாக சண்டை போடாமல் பிரிச்சுக்கணும் அப்படின்றது தான் கணக்கு. இது எங்கள் தாத்தா ஒரு பாட்டாக சொல்லுவார். அவர் பாடுறது அழகாக இருக்கும். அப்படியே காஞ்சிபுரத்துக்காரரு, அப்படியே எங்கள் தாத்தா ஆஜாவன் பாகுவாக இருப்பார். அவரோட ஃபேஸை தான் எங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கோம், எங்கள் அம்மாவோட ஃபேஸை எனக்கு இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் சிமிலராக இருப்போம். அது மாதிரி எங்கள் தாத்தா பாடினாருன்னா அப்படி பாடுவார். கந்தர் சஷ்டி இதில் சூரசம்ஹாரம் வரும் இல்லையா, அப்போ கந்த கோட்டத்தில் இவர் சூரனாக வேஷம் போடுவார். நல்லா ஹைட்டாக இருப்பார், நல்லா ஆஜானுபாகுவாக இருப்பார், சூரனாக வேஷம் போடுவார். செம்மையாக அப்படியே பாடிக்கிட்டு நல்லா அப்படியே ஓடுவார் பாருங்க. ஒவ்வொரு சமயம் அந்த மாதிரி ஓடுவார். பயப்படுவாங்க அவரை பார்த்தாலே. சும்மா அப்படியே ரணகலம்தான். அவர் அப்படி ஓடினார்னா அப்படி நடித்து காமிப்பார் எனக்கு. இந்த சூரன் வேஷம் போடுறப்ப அது எப்படி பண்ணுறோம், எப்படி பாடுறோம் அப்படின்றத நடித்து காமிப்பார். அந்த மாதிரி அப்போ ஒரு கணக்கு சொன்னார் எனக்கு. அதான் இந்த மாதிரி இந்த செட்டியார் கணக்கு. செட்டியார் ஒரு உயில் எழுதி வச்சிட்டாராம். அது எப்படின்னா, கட்டியால் 8 கட்டி செட்டியார் சென்ற பின்பு சிறு பிள்ளை 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுவார். அதுக்கப்புறம் 2 வரி வரும். அது எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. ஆக மொத்தம் 8 தங்க கட்டியை வச்சுருக்காரு அவர். அதை இவங்க அழகாக பிரிச்சுக்கணும், அதுதான் உயில். இதை கணக்காக பாட்டாக சொல்லுவார். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விடுகதையே பார்த்தீங்கன்னா பாட்டு மூலயமா தான் சொல்லுவாங்க. அழகாக இருக்கும்.